நடக்கும் என்று நம்புகிற நாம் இயேசு நடத்துவார் என்று நம்புகிறோமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல, அதை கொடுக்கிறவராகிய இயேசுவின் மேல நம்முடைய விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எபேசியர் 1:15 கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். எப்படி? அது நடக்கும், இது நடக்கும், இது செய்யப்படும், அது செய்யப்படும், அதை பெற்றுக்கொள்வேன், இதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி மெட்டீரியல் மேல, உலக காரியங்கள் மேல, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் மேல நாம் நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசம் வைக்கிறோம். ஆனால் அதை செய்கிறவராகிய, கொடுக்கிறவராகிய, நடப்பிக்கிறவராகிய இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறோமா? கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உண்மையே விசுவாசிப்பேன், உண்மையே விசுவாசித்து வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய முழு விசுவாசம் இயேசுவின் மேல இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் பாப்பா, என்னை விசுவாசிக்கிற நீ தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி கிடைக்க வேண்டியவளை கொடுத்து நடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு அவரை விசுவாசிங்க, கிடைக்க வேண்டியது இன்றைக்கு கிடைக்கும். God bless you.